ஆத்மனாலனை சாந்திக்கவே ஆயுத்தமடைந்திடுவேன். ஆத்மனாலனை சாந்திக்கவே ஆத்மனாலனை சாந்திக்கவே ஆத்மனாலனை சாந்திக்கவே ஆயத்தமடைந்தேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆத்மனாலனை சந்திக்கவே நாம் ஆயத்தமா? நாம் ஆயத்தமா? அல்லேலூயா. உடைய இருதயங்களை கேளுங்க. ஆண்டவரே, என் மணவாளன் வருகிறதுக்கு நான் ஆயத்தமா? என் ஆத்மா மணவாளன் வருவதற்கு நான் ஆயத்தமா? அல்லேலூயா. மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்கும் பொழுது அவர் பின்னோக்கி சொல்ல, அவரை எதிர்கொண்டு போக நான் ஆயத்தமாய் இருக்கிறேனா? நான் ஆயத்தமாய் இருக்கிறேனா? Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. அவர் வருகிற சத்தம், வருகிற சத்தம் அது திடீரென்று ஒலிக்கும். அது திடீரென்று ஒலிக்கும். ஓ, நித்திரையில் இருக்கிற நீ விழித்துக் கொள்வாயா? நித்திரையில் இருக்கிற நீ விழித்துக் கொள்வாயா? இன்னைக்கு அநேக பிள்ளைகள் இந்த உலகத்தின் வசதி பிரகாரமாக நித்திரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மணவாளன் வருகிற நேரம் அறியாமல் நித்திரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், புத்தி உள்ள ஸ்திரீகளும் நித்திரித்துக் கொண்டிருந்தார்கள், புத்தி இல்லாத ஸ்திரீகளும் நித்திரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் புத்தி உள்ள ஸ்திரீகளோ ஆயத்தமாய் நித்திரித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அந்த சத்தத்துக்கு ஆயத்தமாய் நித்திரை அடைந்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் புத்தி இல்லாத ஸ்திரீயோ ஒரு ஆயத்தம் இல்லாமல், அந்த சத்தத்துக்கு ஒரு கவனம் இல்லாமல், ஒரு பயபக்தி இல்லாமல் அவர்கள் பாடுக்கு அவர்கள் நித்திரித்துக் கொண்டிருந்தார்கள். They were just sleeping. They never prepared. They never prepared. But the wise, they prepared themselves. They prepared themselves and slept. Hallelujah. இன்னைக்கு அநேகர் நித்திரத்துக்குள் காணப்படுகிறார்கள். ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நீ ஆயத்தமா? என் சத்தம் கேட்டால் நீ ஆயத்தமா இருக்கிறாயா? என் சத்தம் கேட்டால் நீ ஆயத்தமா இருக்கிறாயா? என் வருகையின் சத்தம் உன் செவிக்கு விழுந்தால் நீ ஆயத்தமா இருக்கிறாயா? அல்லேலூயா. நீங்க ஆயத்தமான்றது தான் ஒரு கேள்வி. We have to be prepared. We have to be prepared. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு பாட்டை பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனை மகிழ்ச்சி.